சனி பகவான் பெயர்ச்சியாகின்றார், குரு பகவான் பெயர்ச்சியாகின்றார், ராகு கேது பெயர்ச்சியாகிறாங்க. அதனால இந்தந்த ராசிக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும், இந்தந்த ராசிக்கு ஒரு சில ராசிகளுக்கு பிரச்சனைகள் வரும். இந்த ராசின்றது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமோ அதை கூட சூப்பராக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, சரி சார் எனக்கு ராசி தெரியும், ஜென்ம நட்சத்திரம் தெரியும், லக்னம் தெரியலையே, எந்த மாதிரி எந்த லக்ன ஆரம்ப முனைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எந்த பாதம் தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னாலும் சனி பகவான் பெயர்ச்சியாகின்றார், குரு பகவான் பெயர்ச்சியாகின்றார், ராகு கேது பெயர்ச்சியாகிறாங்க. அதனால் இந்தந்த ராசிக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும், இந்தந்த ராசிக்கு ஒரு சில ராசிகளுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், நீங்களும் பார்ப்பீங்க. தயவு செய்து பயப்படாதீர்கள், கண்டிப்பாக பயப்படாதீர்கள். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கிரகங்கள் சுற்றிக்கிட்டே இருக்காங்க அவங்க பாட்டுக்கு. அப்போது இவங்க சுற்றிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி நன்மைகளை கொடுப்போம், தீமைகளை கொடுக்கறதுக்கும், அதே நேரத்தில் ஒருத்தருக்கும் ஒரு தசா புக்தி அப்படின்ற ஒரு விஷயம், நல்ல தசா புக்தி வரும், இல்லை தீமைகளை தரக்கூடிய தசா புக்தின்னும் வரும் இல்லைங்களா. இந்த நேரத்தில் எனக்கு தீமை வருது, இந்த நேரத்தில் எனக்கு ஏன் நன்மை வந்தது தீமை வந்ததுன்னு ஒரு விஷயம் இருக்கும். இதே மாதிரி இந்த கோச்சாரத்தில் சனி பகவானுடைய பயிற்சி, குரு பகவானுடைய பயிற்சி, ராகு கேதுடைய பயிற்சியும் வருது, நன்மை வருது தீமை வருது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே இது வரும். இது ஏன் வருது இந்த நன்மை தீமை தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தரும் பிறக்கும் போது ஒரு கர்மாவை, நன்மை தீமைகளை அனுபவிக்க இந்த ஜனனம், இந்த பிறவி நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா. இது எல்லாருக்குமே தெரியும். எது சம்பந்தமான, எந்த உறவுகள் சம்பந்தமாக, உடலில் எந்த பாகம், எந்த உறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகளை அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் அப்படின்றது தாங்க உண்மையான, அதாவது டீப் ஸ்கேனிங் சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. இது தாங்க ஜோதிடம் அப்படின்றது. ஜோதிடம்ன்றது பார்த்திங்கன்னா நம்பிக்கை அப்படின்றது மட்டும் இல்லை, ஒரு சூப்பர் ஸ்கேனர் மிஷின்ற மாதிரி சொல்லலாம். சூப்பர் ஸ்கேனர் ஏன்னா நம்மளுடைய சித்தர்கள், முனிவர்கள், நம்மளுடைய குருமார்கள் நம்ம கொடுத்த ஒரு வரம் இந்த ஜோதிடம்ன்ற விஷயம் இல்லைங்களா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? 12 ராசிகள் இருக்குது, மேஷம் முதல் மீனம் வரை. இந்த 12 ராசிகளில் பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றது உங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த 27 நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் உண்டு. அப்போ 27 × 4 பாதம் கணக்கு பண்ணும்போது 108 பாதங்கள் வரும். இந்த 108 பாதம் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஜப மாலை, மணி மாலை, கழுத்தில் போடுற மாலை, இல்லை மந்திரம் நம்ம ஜபிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 108 முறை ஜபிங்க சொல்லுங்கன்றது என்னென்னா, இந்த 108 பாதங்களை நம்ம கடக்கிறோம், கிராஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் 108 வாட்டி மந்திரம் ஜபிங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க, எனக்கு மேஷ ராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசின்னு 12 ராசி சொல்லுவாங்க. அந்த ராசிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தையும் பார்த்தீங்கன்னாலும் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம், அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதம், அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதம், அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம் சொல்லிட்டு ஒரு ஜனனமாக நம்ம பிறக்கிறோம் ராசியில் இல்லைங்களா. இந்த ராசின்றது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமோ அதை கூட சூப்பராக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா லக்னம், ஜென்ம லக்னம். இந்த ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்கிறது தாங்க நம்மளுடைய உயிர் அப்படின்னு சொல்கிறது. ராசி சந்திரன் நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்முடைய மனதால் நம்ம உயிர் கொண்டு வந்த கர்மாவை எப்படி அனுபவிக்க போகிறோம் இந்த பிறவியில் அப்படிங்கிறது தான் இந்த தசாபுக்தி ப்ளஸ் இந்த கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்படின்ற விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த உயிர் அப்படி சொல்லாது என்னங்க உயிர் அப்படின்னு கேட்கலாமா? பார்க்கலாம். ஓகே, லக்னத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ராசியில் 30 டிகிரி 9 நட்சத்திர பாதங்கள். உதாரணத்துக்கு இப்போது மேஷ லக்னம்னு எடுத்துக்கிறோமே. மேஷ லக்னத்தில் பார்த்தீங்கன்னா லக்ன ஆரம்ப முனை, அதாவது அதுதான் உயிர் புள்ளி அப்படின்னு சொல்லப்பட்டிருங்க. உயிர் புள்ளி அப்படின்னும் போது அதுதான் நாம் கொண்டு வந்த எது சம்பந்தமான கர்மா, எந்த உறவு, எந்த உடலில் எந்த பாதிப்பு அனுபவிக்க பிறந்திருக்கும் அப்படின்ற விஷயம் அதுதான் சொல்லும். சரி சார் எனக்கு ராசி தெரியும், ஜென்ம நட்சத்திரம் தெரியும், லக்னம் தெரியலையே, எந்த மாதிரி எந்த லக்ன ஆரம்ப முனைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எந்த பாதம் தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னாலும் ரொம்ப ஈஸியான வழி. உங்களுடைய ஜாதக புக்கோ நோட்டோ இல்லை ஏதாவது ஒரு பிரிண்ட் அவுட்டோ நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, இல்லை வேறு எதனா நீங்கள் ஆப் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வெப்சைட்டில் போயிட்டு
வெப்சைட்டில் நம்மளுடைய அஸ்ட்ரோ நிவர்த்தி அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் போய்ட்டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லி அஸ்ட்ரோ நிவர்த்தி ஆப் வந்து நீங்கள் உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த நம்மளுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய ஜாதகத்தை அதில் என்ட்ரி பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஜாதகம் ஜென்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து நின்றும். அதில் பாருங்கள் 9 நவகிரகங்களும் எந்த நட்சத்திரத்தை பாதத்தில் நிற்கிறாங்கன்னு உங்களுக்கு வந்துடும். இது இல்லாமல் லக்னம் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் போட்டு அந்த லக்னத்தில் ஜென்ம 6 அதாவது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரும் வந்துடும். லக்ன ஆரம்ப முனை உதாரணத்துக்கு அஸ்வினி 1 2 3 4 அல்லது பரணி 1 2 3 4 அல்லது கிருத்திகை 1 அந்த மாதிரி லக்ன ஆரம்ப முனை அதுதான் உயிர் புள்ளி, அதுதான் கர்மாவை கொண்டு வந்த ஒரு விஷயத்தை 100% பேசும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். இப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டு இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து 27 நட்சத்திரம், அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் உண்டு. 108 பாதத்திற்கும் உண்டான வீடியோவை நான் உங்களுக்கு தனித்தனியாக கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ராசி நிற்கிறது எனக்கு வந்து ராசி சார் மேஷ லக்னம், மேஷ ராசி, லக்னம் ஆரம்ப முனை அஸ்வினி 1 இருக்குது, என்னுடைய சந்திரன் நிற்கிறாரு பரணி 1ல் நிற்கிறாரு, நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னும் போது சந்திரன் நிற்கிற அந்த நட்சத்திர முனை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 50% உங்களுக்கு வேலை செய்யுங்க. 100% நீங்கள் எதனால் பிறந்தீர்கள், எந்த விஷயத்தை கஷ்டத்தை அனுபவிக்க பிறந்தோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான சின்ன பரிகாரத்தையும் நம்மளுடைய ஒரு சில மாற்றங்களையும் செஞ்சுக்கிட்டோன்னும் போது நல்ல விஷயங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர நல்லதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. நமக்கு போகிற கெட்டதை நம்மளே வந்து தற்காத்து கொள்ளலாம் இல்லையா. ஜோதிடம் அப்படின்றது பயம் இல்லை, நம்மை நாமளே வரும் முன் காப்பது, தற்காத்து கொள்வது, முன்கூட்டியே அறிந்து நம்மளுடைய பிரச்சனைகளை சமாளித்து கொள்வதுன்றது தெரிஞ்சுக்கிறது தாங்க ஜோதிடம் அப்படிங்கிற விஷயம். ஸ்பெஷலி நான் சொல்கிற இந்த விஷயம் நான் உங்களுக்கு இதில் எந்த மாதிரி ஒரு விஷயத்தை அனுபவிக்க போகிறோன்றதும் பிறந்திருக்கோன்றதையும் சொல்லிடுறேன். ஜென்ம லக்னத்தின் ஆரம்ப முனை அதாவது நம்மளுடைய உயிர் புள்ளி, நம்ம வாங்கிட்டு வந்த கர்ம புள்ளி என்னன்றதையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவையும் ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக முழுசாக பாருங்கள். பார்த்துக்கிட்டு நான் சொல்கிற பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு பயனடைங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். மேற்கொண்டு இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவைப்பட்டாலும் ஜாதகம் பார்த்து மேற்கொண்டு கூடுமான வரைக்கும் எந்த மாதிரி இந்த விஷயங்கள்லேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கன்சல்டேஷன் தேவைப்படுறவங்க இதில் இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு கன்சல்டேஷனுக்கு அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.